உங்கள் தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடியில் இப்பொழுது தங்க வளையலுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. சுப்ரீம் மொபைல்ஸின் தீபாவளி சூப்பர் சேல்ஸ். ஸ்மார்ட் போன் வாங்கினா ஸ்மார்ட் வாட்ச் ஃப்ரீ. பச்சையப்பா சில்க். கண்ணு இந்த அளவுல தான் இருக்கணும், மூக்கு இந்த அளவுல தான் இருக்கணும், ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கணும், எனக்கு இப்படிதான் தான் பிடிக்கும், பிடிக்கணுன்றதுக்காக அப்படிலாம் இருக்க முடியாது. உன் அக்காவையும் உன் தங்கச்சியும் உன் அம்மாவையும் நீ சொல்வியா? வினிஷான் பேர் சொல்லி இதெல்லாம் சொன்னேன். அந்த விதத்துல பார்த்தா பூர்ணிமாக்கா சூப்பரா இருக்காங்க. பூர்ணிமாவோட ரியாக்ஷனுக்கு நான் வெயிட்டிங். அதை கொடுத்ததும் போதும் அந்த பொண்ணை டார்ச்சர் பண்றான், தூக்குறான். அபிராமி 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 என்னால அதை பார்க்கவே முடியலங்க. நியாயமா பார்த்தா அர்ச்சனா தான் சேஃபா இல்ல. இப்போ பெண்களால பெண்ணுக்கு வந்து பாதுகாப்பு இல்ல. இப்ப இந்த வாரம் அதை தான் கலாய்க்கும் போது அவங்க ஏத்துக்கணும்னு நினைக்கிறீங்க. மேலும் மேலும் அவங்க அழதை பார்த்து அப்படி ஆனந்தப்படுறாங்க. மாயா பொய்க்காரி கள்ளி இதெல்லாம் நீங்க பேசுறீங்க. அவங்க திருப்பி ஒரே ஒரு சிரிப்பு சிரிச்சதுக்கு எல்லாரும் முடிஞ்சோம் இப்படி வெடிச்சு போச்சு. பிக் பாஸ் கூப்பிட்டாதான் நான் மயக்க மாட்டுவேன். கன்ஃபெஷன் ரூம் கூப்பிடுங்க. அவர்னா உங்க வீட்டு வேலை. யார் சொல்றதையும் மதிக்காத, வயசுக்கு மரியாதை கொடுக்காத. நீ ஆல்ரெடி அதை கொடுக்க மாட்டேன். வனிதாவுடைய வில்லி முகம் இருக்கும்ல, அந்த முகத்தை நீ காட்டு. அப்பதான் நீ வந்து ட்ரெண்ட் ஆவ. அப்பதான் டபுள் எவிக்ஷன் மாதிரி வச்சு பூர்ணிமா அண்ட் ஐஷு தூக்குனா கேம் வேற மாதிரி மாறும். பெண்கள் சேஃப்டி அப்படின்னா இப்போ ரீசெண்டா கூட வந்து அர்ச்சனா கிட்ட கேக்குறாங்கங்க. ஐஷு வந்து அர்ச்சனாட்ட உட்காந்துருக்கப்ப மாயா கேக்குறாங்க, ஆர் யூ சேஃப் வித் அர்ச்சனா? அது எப்படி நீ கேட்ப? நியாயமா பார்த்தா அர்ச்சனா தான் சேஃபா இல்லை. இப்போ அர்ச்சனா தான் வந்து அந்த பெண்களால அர்ச்சனா தான் இப்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அவங்க வந்து பெண்களால பெண்ணுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை. இப்ப இந்த வாரம் அதை தான் கொடியா தூக்கணும். அதுதான் தூக்கணும் கண்டிப்பா. ஏன்னா பிசிக்கல் ஹராஸ்மெண்ட் பத்தி பேசுறாங்க. இவங்க பண்றது மென்டல் ஹராஸ்மெண்ட் இல்லையா? ஆமா, போ மெடிக்கல் ரூமுக்கு போ. போ, ஏன் பேசுற? மெடிக்கல் ரூமுக்கு போ அப்படின்னு உட்காந்து அழுங்குறாங்க. ஓரமா உட்காந்து அழு, மெடிக்கல் ரூமுக்கு போ, பொய்க்காரி கள்ளி இதெல்லாம் நீங்க பேசுறீங்க. ஆனா அவங்க திருப்பி ஒரே ஒரு சிரிப்பு சிரிச்சதுக்கு எல்லாரும் முடிஞ்சோம் எப்படி வெடிச்சு போச்சு. விசித்ரா மேம் மைக்க கழட்டி போட்டாங்க. மைக்க கழட்டி போட்டுட்டு போய் சோஃபால உட்காந்து பிக் பாஸ் கூப்பிட்டாதான் நான் மயக்க மாட்டுவேன். கன்ஃபெஷன் ரூம் கூப்பிடுங்க. அவர்னா உங்கள் வீட்டு வேலைக்காரரா? நான் கேட்குறேன். உங்கள் வீட்டில் வேலையை செய்கிறாரு. நீங்கள் கேட்கும் போதெல்லாம் அவர் பேசணும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை, உங்கள் பிரச்சனை ரொம்ப முத்தி போகுது அப்படின்னும் போது ஏதாவது ஒரு டாஸ்க் வந்துடும், இல்லை ஏதாவது ஒன்று நடக்கும் அந்த வீட்டில். இல்லை இருக்கவே முடியாது. சீசன் 3 வந்து மதுமித்தான்னு ஒரு கண்டஸ்டன்ட் இருந்தாங்க. அந்த இஷ்யூ வந்து அப்படியே மறைக்கப்பட்டது. அது இது வரைக்கும் என்ன இஷ்யூன்றது கிளியராக யாருக்குமே தெரியல. அந்த மாதிரி சுச்சுவேஷன் போகும்போது டீம் உள்ளே வரும். பிக் பாஸோட டீம் வந்து உள்ள வரும். அந்த மாதிரி கையில அந்த மாதிரி வரும்போது அதாவது அவங்க சட்டன் உள்ள வரதுக்குள்ள கட் பண்ணிட்டாங்க. அதுதான் விஷயம். அவங்க உள்ள வந்து கூட்டிட்டு போறதுக்குள்ள அவங்க பண்ணிட்டாங்க. இமீடியட்டா அவங்க உள்ள வெளியில கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாமே டீம் பண்ணாங்க. ஆனா இங்க வந்து அந்த மாதிரி பிரச்சனை நடக்கணும்னு நான் சொல்லல. ஒருத்தவங்களை மொத்த பேரை சேர்ந்து நீங்க கலாய்க்கும் போது அவங்க ஏத்துக்கணும்னு நினைக்கிறீங்க. அவங்க புட் டவுன் ஆகிறத பார்த்து நீங்க சிரிக்கிறீங்க. மேலும் மேலும் அவங்க அழதை பார்த்து அப்படி ஆனந்தப்படுறாங்க. மாயா அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அப்போது ஜோவிகாவை பார்த்து கண்டென்ட் இல்லை ஜோவிகா, எனக்கு சிரிப்பு தாண்டி வருதுன்னு சிரிக்கிறாங்க விசித்ரா மேம். ஏன் அக்செப்ட் பண்ணு. உனக்கு அவ்வளவு இல்லைன்னா அப்போ நீ எதுக்கு கலாய்க்கிற? உன்னால் அக்செப்ட் பண்ண முடியலன்னா நீ மற்றவங்களை கலாய்க்கக்கூடாது. வாயை மூடிட்டு இண்டிவிஜுவல் பிளேயர் தான் நீ. வாயை மூடிட்டு போய் உட்காரணும் ஓரமாக. விஷ்ணு போய் உட்காரல, விக்ரம் போய் உட்காரல, அந்த மாதிரி ஓரமாக போய் உட்காரு. அதாவது அர்ச்சனாவோட ஆக்டிவிட்டி வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம இப்படி பண்ணாதான் இவங்க அடங்குவாங்க. அது தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு துணையாக இருந்தாங்க விசித்ரா மேம். அது வந்து ஒரு பெரிய ஒரு போல்டு வந்த மாதிரி அவங்களுக்குள்ள. அதனால ரெண்டு லேடியால் இத்தனை பேரை கலாய்க்க முடியுன்றதை அவங்க ப்ரூவ் பண்ணாங்க. இன்னுமே வந்து அந்த ஆப்போனன்ட் டீம் வந்து கொஞ்சம் கூட சைலண்ட் ஆன மாதிரியே இல்லையே. ஆக மாட்டாங்க. அவங்க எப்படி ஆவாங்க? அவங்க வந்து நல்ல கேப்டன் நினச்சிட்டு இருக்காங்க. நேற்று நைட்லேருந்து ஒரு ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்க. நான் இந்த வீட்டை வந்து சரிசமமாக நடத்தணும்னு நினைக்கிறேன், இப்படி நடத்தணும்னு நினைக்கிறேன். இது எதுக்குங்கன்னா சனிக்கிழமை வந்து இவங்க கொடி தூக்கிடக்கூடாது. கண்டிப்பா. ஆனா அவங்க அதுவே சொல்றாங்க போல்டா. ஆமா, நான் பயஸ்டு கேப்டன் தான் சொல்றாங்களே மாயா. பயஸ்ட் கேப்டன் சொல்லிட்டு எதுக்கு நீ கேமரா முன்னால வந்து பேசுற? எதுக்கு நீ கேமரா முன்னால வந்து விசித்ரா நான் நார்மலா போனோம் தான் நினைக்கிறேன், நீங்க இப்படி பண்றீங்கன்னு எதுக்கு சொல்ற? நீங்க தான் என்ன பேச வைக்கிறீங்கன்னு சொல்ற. திடீர்னு போயிட்டு பூர்ணிமா கிட்ட ஓரமா உட்காந்து நான் கரெக்டான கேப்டனா இருக்கேனான்னு கேட்கறேன். இன்னைக்கு மார்னிங் நடந்தது லைவ்ல இது. நான் கரெக்டான கேப்டனா இருக்கேனா சொல்லுங்க பூர்ணிமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. இல்லை நான் ஒரு விதமாக நான் பிரச்சனையில சால்வ் பண்றேன்னா நீங்க ஒரு விதமா சால்வ் பண்றீங்க. புரிஞ்சுக்கவே மாட்டாங்கல்ல. புரியுமா? விஷ்ணுவும் போய் சொல்றாரு, நீ பண்றது தப்பு, நீ கேப்டனா இருந்தா இதை பண்ணிருப்பியான்னு விஷ்ணு கேட்கும் போது கூட அவங்களுக்கு ஒரு புரிதல் வரலையே. மாயாக்கு சிங்சான் அவ்வளவுதான். நான் தான் சொன்னேன்ல, பூர்ணிமா எல்லாம் மாயா இருக்க மாட்டாங்க, மாயா எல்லாம் பூர்ணிமா இருக்க மாட்டாங்க. இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தூக்குனாதான் கேம் கரெக்டா போகும். 2 பேருமே தூக்கக்கூடாது. யாராவது ஒருத்தர் இவங்க இல்லைன்னா என்னால் இந்த வீட்டில் இருக்கவே முடியாதுன்னு நினைக்கிறவங்களை தூக்கணும்.
இப்போ பூர்ணிமா வந்து மாயா இல்லைனா நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. மாயா இல்லைனா நான் விளையாடுவேன்னு சொல்லிட்டாங்க கமல் சார். ஆனால் மாயாவால் பூர்ணிமா இல்லாமல் இருக்க முடியாது. பூர்ணிமா வெளியில் போகணும், அப்போ தான் நடக்கும். மேபி டபுள் எவிக்ஷன் மாதிரி வச்சு பூர்ணிமா அண்ட் ஐஷுவை தூக்குனா கேம் வேற மாதிரி மாறும். இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு யங் கேங்கா இருக்காங்க. அதனால விசித்ரா மேம் டார்கெட் பண்ணி கார்னர் பண்றாங்களா? விசித்ரா மேமை வந்து முதல்ல அவங்க டார்கெட் பண்ணலை. ஃபர்ஸ்ட்லாம் இந்த ஸ்டார் கொடுக்குற வரைக்கும் டார்கெட் பண்ணல. மேடம் வந்து அந்த ஸ்டாரையும் அவங்க கேட்கல. இதுங்களா பெல் டாஸ்கில் விளையாடி வேணுன்ட்டுமே அவங்க பேரை சொல்லி வேணுட்டுமே தான் ஸ்டார் கொடுத்துச்சு. அவங்க அதையும் சொல்கிறாங்க, நீங்கள் வேணுட்டுமே தான் எனக்கு பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க விசித்ரா மேடம். ஸோ அவங்களோட கோவம் என்னன்னா, லாஸ்ட் வீக் நீ என்ன டிஸ்கஸ் பண்ணாமல் நீ என்னை அந்த வீட்டுக்கு அனுப்பிச்சிட்ட, அது மட்டும் தான். ஏன்னா அந்த காரணம் எனக்கு பொருந்தலை. நான் விளையாடிட்டு தான் இருக்கேன், என் கேம் முடியல. நீ எப்படி என் கேம் முடிஞ்சுது, அதனால் நீங்கள் இந்த வீட்டுக்கு தேவையில்லைன்னு சொல்லி நீ எப்படி என்னை சொல்லுவ? ஆனால் இந்த வீட்டுக்கு நீங்கள் தேவையில்ல, அந்த வீட்டுக்கு நீங்கள் தேவைன்னு சொல்லி தான் அந்த வீட்டுக்கு அவங்கள அனுப்பிச்சாங்க பூர்ணிமா. அப்போது அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, நீ என்னை கேட்காமே நீ இப்படி பண்ணிட்டியே, அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க விசித்ரா மேடம் கிட்ட? நீங்கள் அவங்கள வச்சு செய்யணும், அதுக்கு தான் உங்களை அனுப்புகிறோம். ஏன்னா எப்படியும் வந்து இதை பண்ண அதை பண்ண நீங்கள் அவங்கள வந்து சொல்லுவீங்க, அப்போ அவங்க இரிட்டேட் ஆவாங்க, அதை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படணும். ஜோவிகா சொல்கிறாங்க, பிக் பாஸ்ன்ற ஒரு ப்ரோக்ராமுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி போகிறீங்க. சீசன் 1 to சீசன் 6 வரைக்கும் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் உள்ளே வருவாங்கன்ற ரூல் அதில் இருக்குது. அதுவே உங்களால் அக்செப்ட் பண்ண முடியலன்னா இண்டிவிஜுவலாக நீங்கள் என்ன கேம் விளையாடுவீங்க? இத்தனை சீசன்ல வந்து வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்டை பார்த்து தான் இருக்கிறவங்க பயப்படுவாங்க, ஏன்னா நிறைய கேம் பிளே அவங்களுக்கு தெரியும்னு. ஆனால் இந்த வாட்டி அப்படியே ஆப்போசிட்டா இல்லை. அது என்னன்னா, அதுதான் கேங். அங்கே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாங்கள் எல்லாருமே சேர்ந்து. அது வரைக்கும் ஒரு பிரிவினை இருந்தது. சொல்லப்போனால் ஜோவிகாக்கும் மாயா பூர்ணிமாக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் தான் இருந்துச்சு. அந்த கேங் எப்போ உள்ளே வந்துச்சோ, அந்த 5 பேர் உள்ளே வந்ததுக்கப்புறம் இவங்க எல்லாருமே க்ளோஸாக இன்னும் கேங் ஆகி பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்பவே கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து அதான் குரூப்பாக சேர்ந்தா ஒரு பவர் கிடைக்கும்ல. நீ கலாய்க்கலைன்னா நான் கலாய்க்கலை, நான் கலாய்க்கலன்னா நீ அந்த மாதிரி சேர்ந்ததுனால தலைக்கணம் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. இப்போ ஜோவிகா பத்தி பேசும்போது எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, ஜோவிகா இந்த சீசன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்கன்றதை தாண்டி அவங்க அம்மா வந்து ஒரு கண்டஸ்டண்டா இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து என்ன மாதிரி இன்புட்ஸ் இவங்களுக்கு வந்திருக்கும்? யார் என்ன சொன்னாலும் மதிக்காத, பிக் பாஸ் சொல்கிறத மட்டும் மதி. அது கூட சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல. யார் சொல்கிறதையும் மதிக்காத, வயசுக்கு மரியாதை கொடுக்காத. நீ ஆல்ரெடி அதை கொடுக்க மாட்டே, அது எல்லாருக்கும் தெரியும். வயசுக்கு மரியாதை கொடுக்காத, யார் என்ன சொன்னாலும் இது பண்ணாத. ஏன்னா யாருமே உனக்கு உறவுக்காரங்க கிடையாது, ஃப்ரெண்ட்ஸு இது அது அப்படி தான். இண்டிவிஜுவலாக விளையாடு, உனக்கு பிடிச்சவங்க கூட பேசு, பிடிச்சவங்க கூட இரு, இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதையும் தாண்டி இவங்களுடைய ஒரு வில்லி முகம் இருக்கும்ல, வனிதாவுடைய வில்லி முகம் இருக்கும்ல, அந்த முகத்தை நீ காட்டு. அப்போ தான் நீ வந்து ட்ரெண்ட் ஆவ, அப்போ தான் டிஆர்பி எகுரும். ஏன்னா ஒரு பாயிண்ட்ல அவங்க வந்து நான் படிப்பு கூட வந்து எனக்கு என்ன படிக்கணும் எனக்கு தெரியும், என்னால் கார் டயர்லாம் மாற்ற முடியுன்றப்போ அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஒரு இது வந்துச்சு. அப்போது வனிதா மேம் கூட அந்த ரிவ்யூவில் சொல்லியிருப்பாங்க, எதுக்கு அந்த டிகிரியை வந்து சும்மா மாட்டி வைக்கிறதுக்கா, அந்த குழந்தை பாவம் இல்லை, அந்த மாதிரி இவ்வளோ சப்போர்ட் இருந்திருக்கும். அப்படி ஒரு புரிதல் எனக்கு மெச்சூரிட்டி இருக்குன்னு சொல்கிற ஒரு ஜோவிகா ஏன் இப்போ இவ்வளோ 19 தான்ன்றதை கூட அவங்களால ஏற்றுக்க முடியல? ஆமாம் 19 தான், அதுக்கான மெச்சூரிட்டி தான் எனக்கு இருக்குன்னு அவங்களால ஏற்றுக்க முடியல. ஏற்றுக்க முடியாது. அது வந்து என்ன அவங்க வந்து புட் டவுன் பண்ணுறாங்க. நான் தான் மற்றவங்கள பண்ணுவேன், அவங்க எப்படி என்ன பண்ணுவாங்க? அதுதான் ஒஸ்ட் இல்லை அது. அதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே எனக்கு சொல்ல முடியலங்க, அப்படி இருந்துச்சு எனக்கு. இப்போ அதுக்கு அவங்க அம்மா என்ன பேசுவாங்கன்னு தெரியல இன்டர்வியூவில். எதனா ஒரு அவளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க, அவளை வந்து கேங்காக சேர்ந்து அவளை தூண்டி விட்டாங்க, அதுதான் அவள் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. பொதுவாக என்னோட கருத்து என்னென்னா, இந்த மாதிரி வந்து ரிவ்யூ பண்ணுறாங்கல்ல, ரிவ்யூ பண்ணுறவங்கள வீட்டு கண்டஸ்டன்ட் உள்ளே இருக்காங்கன்னா அவங்கள ரிவ்யூ பண்ணவே வைக்கக்கூடாது. எப்படி நியாயமான தீர்ப்பு வழங்குவாங்க? ஏன்னா இது ஒரு நாள் கூத்து கிடையாது, 100 நாள் அந்த வீட்டில் இருக்கணும், விளையாடணும், ஜெயிக்கணும். நிறைய மாறுதல் இருக்கும், நிறைய விஷயங்கள் நடக்கும், நிறைய டாஸ்க் இருக்கும். இன்றைக்கி நல்லா, அதாவது சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது இருந்த ஜோவிகாக்கும் இந்த 30 நாள் கழிச்சிருக்க ஜோவிகாக்கும் எவ்வளோ வித்தியாசம் பார்க்குறோம் நம்ம. அப்படி இருக்கும்போது அப்போ நீ டில் டே 1லேருந்து இன்றைக்கி டே 40னா இந்த டே 40 வரைக்கும் ஜோவிகா இப்படி, ஜோவிகா அப்படி, ஜோவிகா இப்படி, ஜோவிகா அப்படி, இதுதான் வருமே தவிர்த்து அடுத்த கண்டஸ்டன்ஸை வந்து நீ தப்பு தான் சொல்வேன். நீ எப்படி சரியாக சொல்வேன்? நாளைக்கு டாப் 5ல் ஜோவிகா வந்துட்டாங்க, வந்ததுக்கு அப்புறமா வந்து இவங்க ரிவ்யூ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிஜமாக இவங்க ரிவ்யூவை வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பயாஸ்டாக தான் பார்ப்பாங்க. இப்போவும் அவங்க ரிவ்யூ பண்ணிட்டுருக்காங்க. அவங்க கமெண்ட்ஸை போய் பாருங்கள். நான் பார்க்குறேன் லைவாக, ஒரு ஆங்கரை கேள்வி கேட்க விட மாட்டேங்கிறாங்க.
அப்போ எப்படி பேச விடுவீங்க நீங்கள்? அதே மாதிரி தான் அந்த பொண்ணு உள்ளே பண்ணுது. எல்லா அந்த டீனேஜ்ல இருக்கவங்களும் இப்படிதான் பேசுறாங்களா? இப்படிதான் நடந்துக்கிறாங்களா? இது என்ன ரெப்ரசன்டேஷன் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல. வனிதா பொண்ணு வேற எப்படி இருப்பாங்க? இதை தான் பேச முடியும், இதை தான் சொல்ல முடியும். சீசன் 3ல் அவங்க அம்மாவை பார்த்துட்டோம், அல்டிமேட்லேயும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இவங்க எப்படி இருப்பாங்க? இவங்ககிட்ட ஒரு ஒரு நல்ல ஒரு கேரக்டரை எப்படி எதிர்பார்க்க முடியும்? நான் கூட நினச்சேன் இந்த பொண்ணு ஃபஸ்ட்டு வீக் வந்து பேசும்போது பரவாயில்ல, இந்த பொண்ணு போல்டாக பேசுது. ஏன்னா அதனால நிறைய பாதிக்கப்பட்டு நம்ம எவ்வளோ நியூஸில் பார்க்குறோம், நிறைய குழந்தைங்க வந்து இறந்து போகிறாங்க, இந்த மாதிரி தப்பான டிசிஷன் எடுக்கிறாங்க. படிப்பு இல்லைனாலும் நம்மளால் வாழ முடியும் அப்படின்றதையும் வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒரு கணிப்புன்ற பேசிஸில் பார்த்தா படிக்கிறவங்க தான் இப்படி தான் தெரியுது. படிப்பு இங்கே, படிக்காதவங்க இங்கே அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஆனால் அந்த படிக்காதவங்களும் ஒரு தொழிலதிபராக இருக்காங்க, எல்லாமே பண்ணுறாங்க. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. எவ்வளோ துறையில் சாதிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க விசித்ரா மேம் சொல்கிறது பேசிக் இருக்கணும், அது மட்டும்தான். நீ டிகிரி பண்ணுறியா இல்லையா அதெல்லாம் வேணாம், பேசிக் இருக்கணும். அதில் என்ன தப்பு இருக்குது? எனக்கு தெரிஞ்சு அதில் தப்பே கிடையாது. அன்னைக்கு கமல் சார் வந்து அந்த எபிசோடு வந்தப்போ இப்படி பேசினார், ஈக்குவலாக பேசினார். இப்படி இந்த சைடும் பேசினார், இந்த சைடும் ஈக்குவலாக தான் அப்படி பேசினார். அன்னைக்கு வந்து கமல் சார் இவங்களுக்கு தப்பாக பட்டார். இன்னைக்கு ரெட் கார்டு கொடுக்கும்போது நல்லவராக தெரியுறாரு. அன்னைக்கு தப்பாக பட்டார். இல்லை, என் பொண்ணுக்கு அநீதி இழுக்கப்பட்டுச்சு, அந்த பொண்ணு செத்து போச்சுன்னா யார் என்ன பண்ணுவாங்க, அப்படி இப்படின்னு பேசினாங்க. கமல் சார் இப்படி பண்ணது தப்பு, கமல் சார் இப்படி பண்ணியிருக்க கூடாது, ரொம்ப தப்பு, நான் உரிமையோட கேட்குறேன், அப்படி இப்படின்னாங்க. ஆனால் இன்னொரு பொண்ணை வந்து அவங்க பொண்ணை வந்து விசித்ரா வந்து டீச் பண்ணாங்கன்னு தானே, டீஸ் பண்ணாங்க அப்படின்றதுனால தானே அந்த பொண்ணு அந்த ஃபர்ஸ்ட் வீக் அப்படி பண்ணுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவங்க கேம் நல்லா தான் விளையாடினாங்க. ஜோவிகா, நான் வந்து இந்த கேங்லலாம் இல்லை சார், நான் ஏஜென்ட்லாம் கிடையாது சார்னு சொல்லும்போது நான் ஓகே, இந்த பொண்ணு அவங்க அம்மா மாதிரி கிடையாது, நல்லா தான் பண்ணுது, நல்லா தான் இண்டிவிஜுவலாக விளையாடுது, டிசிஷன் எடுக்கிறது கூட நல்லா தான் எடுக்குது. ஆனால் அது ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பொண்ணை கேட்காம யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரி இருக்கு இப்போ அந்த வீட்டில். அந்த பொண்ணு விசித்ரா வந்து எதிர்த்து பேசுகிறாங்கிறதுக்காக நீங்கள் அப்போ இப்படி நடந்திருந்தீங்கன்னா அந்த ஸ்டாரை நாங்கள் ஜோவிகா கொடுத்துருப்போமேன்றாங்க. இண்டிவிஜுவல் பிளேயர், மாயா இஸ் இண்டிவிஜுவல் பிளேயர், அவங்களுக்கு ஏன் அவங்க ஸ்டார் வாங்கிக்கணும்னு நினைக்கல? பூர்ணிமா அவங்க இது சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் ஜோவிகா கொடுத்துருப்போமே. அதே மாதிரி உணவுத்துறையிலையும் சரி, ஜோவிக்காக தான் எல்லாம் கரெக்டாக தெரியும் அப்படிங்கிறாங்க. ஒரு அளவாக இருக்கட்டும், அந்த எல்லா ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்கும் இது பத்துமா, 1 வீக்குக்கு இது கரெக்டாக இருக்குமா, இப்படியா அப்படியானுங்கிறாங்க. நான் எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவங்க ஒரு ஷெஃபாகவே இருக்கட்டும், அவங்க ஷெஃப் தான் நினைக்கிறேன் நான், எனக்கு தெரியல சரியா. இந்த வீக் வந்து ஆயில் பேக்கெட் வந்து எடுக்கலையாம், வீட்டில் ஆயில் கம்மியாக இருக்கான். நேற்று ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறாங்க, தினேஷ் பண்ணுறாங்க, நான் சும்மா சொல்கிறேன், எண்ணெய் ஊற்றி பண்ணுறாங்க, கம்மியாக எண்ணெய் ஊற்றி பண்ணுங்கன்றது இவங்க சொல்கிறது. ஜோவிகா ஷெஃப் தானே, வீட்டில் மைக்ரோவேவன் இருக்குது, மைக்ரோவேவில் ஆயில் இல்லாமே ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம், ஏன் சொல்லலை? அரை பேக்கெட் எண்ணெய் மிச்சமாக இருக்குமா, ஏன் சொல்லலை? இந்த மாதிரி பாயிண்ட்ஸும் எடுத்து வைக்கிறாங்க. ஸ்டார் கவுண்ட்டில் ஜோவிகா வந்து அவள் பார்த்து கரெக்டாக பண்ணுவாள். ஜோவிகாவுக்கு டைட்டில் கொடுத்துட்டு நீங்களாம் வீட்டுக்கு போங்கன்ற நான். புரியுதுங்களா? சண்டை போடும்போது கேங்காக இந்த பொண்ணு இந்த காரணத்துக்காக அவங்க குரூப்பில் சேர்ந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், இவங்க வந்து ஏற்றி விடுறாங்க இந்த மாதிரி ஸ்டார் விஷயத்தில். ஜோவிகாவுக்கு எல்லாம் தெரியும், ஜோவிகா இது ஜோவிகா அதுன்ட்டு இந்த பொண்ணை ஏற்றி விடுறது, அந்த பொண்ணு இவங்களுக்கு வந்து சண்டையில் சப்போர்ட் பண்ணுறது. இது இப்படி தான் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ இந்த கேங் சேர்ந்து ஒருத்தங்களை டார்கெட் பண்ணுறதா இருக்கட்டும், இதே விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு சரவணன் சார் வந்து வெளியே அனுப்புறதுக்கான காரணமாகவும் இதுவாக தான் இருந்தது. அவர் ஏதோ சின்ன வயசில் புள்ளி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டாரு, நேஷனல் டெலிவிஷன் எப்படி சொன்னாலும் அவரை வெளியேற்றினாங்க. இங்கே இருக்கிற ஃபுல் கேங்கே அதுதானே பண்ணுறாங்க. அது இன்னும் ஏன் அங்கே ஒரு கேள்வி பிக் பாஸாவோ யாருமே அங்கே நடுவில் வரலையே. இப்போ இந்த வாரம் வருவார். ஏன்னா போன வாரம் அவர் என்ன சொன்னார், கமல் சார் வந்து பிரதீப் அமிச்சதுக்கு அப்புறம் வந்து இந்த வீட்டில் வந்து ரூல்ஸ் மீறப்படுகிறது, அப்புறம் அவதூறான வார்த்தைகள் பேசப்படுகிறது, கண்டிக்கக்கூடிய வார்த்தைகள் பேசப்படுகிறது, நடத்தையும் இருக்குது, இதை பற்றி நம்ம நாளைக்கு பேசலாம் அப்படின்னாரு. சண்டே எபிசோடில் பேசிக்கலான்ட்டு போயிட்டார். சண்டே எபிசோடில் அவர் பேசினது கேப்டன்சி பற்றி, பூர்ணிமா வந்து ஒன் சைடாக கேம் விளையாடுறதை பற்றி, எலிமினேஷனை பற்றி, இதை பற்றி ஒரு கண்டிப்பே கிடையாது. நாங்கள்லாம் என்ன ஃபீல் பண்ணோம், சரி பிரதீப்பை தான் வெளில அமிச்சிட்டிங்க, நிக்சனை கேள்வி கேட்பீங்கன்னு நாங்கள் நினச்சோம். நிக்சனை ஐஷுவெல்லாம் கேள்வி கேட்பாருன்னு நாங்கள் நினச்சோம் நிஜமாவே. சரி பிரதீப் பேசுறது மட்டும் தான் கெட்ட வார்த்தையா, மாயா பேசுறது கெட்ட வார்த்தை இல்லையா, பூர்ணிமா பேசுறது கெட்ட வார்த்தை இல்லையா, இப்படி கேட்பாருன்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் அவர் கேட்கல. ஸோ இந்த வீக் வந்து அதை வச்சு மூவ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட தாட் அதுதான். ஏன்னா இந்த வீக் ரொம்ப பேசிட்டாங்க எல்லாருமே. இந்த வீக் தான் வந்து ஓவராக டீஸ் பண்ண மாதிரி தெரியுது. எல்லாமே ஒரு எல்லையை கடந்து போயிட்டு இருக்கு.
ஆமா, இன்னைக்கு வந்து ப்ரோமோல கூட வந்து போட்டிருக்காங்க. நிக்சன் வந்து வினுஷாவை பத்தி ஒரு கமெண்ட். வினிஷாவை பத்தி அது நீ வந்து அது பாடி ஷேமிங் இல்லையா? அது அது எவ்வளோ பெரிய தப்பு. நீ ஜஸ்ட் ஒரு உன்னோட பெட்ரூம் சீக்ரெட் மாதிரி தான் நீ அதை ஒரு பொண்ணுகிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்க. ஆனா நீ ஷேர் பண்றது ஒரு பொண்ணுகிட்ட தான். அந்த பொண்ணும் வந்து அப்படிலாம் சொல்லாதடா, அது அக்கான்னு சொல்ற, அப்புறம் ஏன்டா இப்படி பேசுறேன்னு கூட ஒரு வார்த்தை கேட்கல. அப்ப நீ எல்லாம் எதுக்கு உமன்ஸ் கார்டை தூக்குற? எதுக்கு தூக்குற உமன் கார்டை? தூக்குறதுக்கு தகுதியே கிடையாது ஐஷுக்கெல்லாம். நீ அதை பண்ணிட்டு இருக்க உள்ள. ஒருத்தன் உன் கூட கோ கான்டெஸ்டண்ட்டாக இருக்காங்க, அவங்கள பற்றி அவன் வந்து இந்த மாதிரி இது இப்படி இருக்கணும், அது அப்படி இருக்கணும், கண்ணு இந்த அளவில் தான் இருக்கணும், மூக்கு இந்த அளவில் தான் இருக்கணும், எல்லாம் ஷேப் இப்படி தான் சொன்னான் அவன். ஷேப் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கணும், எனக்கு இப்படி தான் பிடிக்கும். நானா கேட்குறேன், உனக்கு பிடிக்கணுன்றதுக்காக அப்படிலாம் இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ அதை சொல்கிறதே தப்பு. உன் அக்காவையும் உன் தங்கச்சியும் உன் அம்மாவையும் நீ சொல்வியா? நான் கேட்குறேன், உங்கள் அம்மாவையும் உன் தங்கச்சியும் நீ சொல்வியா? அப்படி நீ சொல்லுவேன்ற கால்னா அப்போ இந்த மாதிரி சமுதாயத்தில் நீ பேசுவ. வெளியே அனுப்ப வேண்டிய ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்ப வேண்டிய ஆள் நிக்சன் தான். நேற்று கூட கமல் சாருக்கு பர்த்டே செலிப்ரேஷனுக்கு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பண்ணாங்க. அவரோட படத்தை எடுத்து பண்ணணும். இவருக்கு குணான்னு வந்துச்சு, ஏன்னா இவர் ஒன் சைட் லவ் பண்ணுறாருல, அதனால குணான்னு கரெக்டாக கொடுத்துறாரு பிக் பாஸ். அதை கொடுத்ததும் போதும் அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணுறான், தூக்குறான். அபிராமி என்னால் அதை பார்க்கவே முடியலங்க, நிஜமாக சொல்கிறேன். டிவி எந்தாச்சும் உடஞ்சிருமேன்னு பார்க்குறேன் நான், உண்மையாகவே. அவ்வளோ ஒரு நீ இப்படிலாம் பண்ணிட்டு நீ வந்து எப்படி நீ பிரதீப்பை சொல்லுவ? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்குறேன். அன்றைக்கி நீ பிரதீப்பை பார்த்து கேட்ட, அவர் ஸ்மால் பாஸ் ஹவுஸில் இருந்தார், இவர் வெளில நின்றுக்கிறார் நிக்சன் வந்து பிரதீப்பை கேட்குறாரு, என்னெல்லாம் வெளில போன்னு சொல்கிறதுக்கு உனக்குலாம் தகுதியே கிடையாது அப்படின்றாரு நிக்சன் வந்து பிரதீப்பை. அப்போது உன்னை வெளில போக சொல்லக்கூடாதுன்ற தகுதி பிரதீப்புக்கு இல்லைல்ல, பிரதீப் வெளில போகக்கூடாதுன்னு சொல்கிற தகுதி உனக்கு இல்லை. ஏன்னா அந்த விஷயத்தில் நீ கரெக்டாக இருக்க, எல்லாரையும் நீ அக்கா தங்கச்சியாக தான் பார்க்குற. சரி ஓகே, வினுஷாவை சொன்னேன், வினுஷான்னு பேர் சொல்லியே இதெல்லாம் சொன்னேன். அந்த விதத்தில் பார்த்தா பூர்ணிமா அக்கா சூப்பராக இருக்காங்க. நான் வெயிட்டிங், அவங்களோட ரியாக்ஷனுக்கு நான் வெயிட்டிங், பூர்ணிமாவோட ரியாக்ஷனுக்கு நான் வெயிட்டிங். நீ நேர்மையான ஒரு பொண்ணாக இருந்தால் இந்த விஷயத்தில் நிக்சன் நீ இப்படி சொன்னது தப்புன்னு நீ சொல்வ. இல்லை உன்னை புகழ்கிறாங்கன்னு நீ நினச்சிக்கிட்ட, உன் ஃபிகரை புகழ்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டேன்னா நீ வந்து எப்பயும் போல் சூப்பர்ரா நிக்சன் அப்படி தான் சொல்வேன். நான் பூர்ணிமாவுக்கு சொல்கிறேன் இது. மாயா அந்த மாதிரி கேரக்டர் தாங்க, அது வந்து தீண்டத்தகாதது சொல்லுவாங்களே, அதுக்கும் மேலே அது அப்படி தான். அதை பற்றி எனக்கு மூஞ்ச பார்த்தாலே பற்றிக்கிட்டு வருது, அந்த மாதிரி தோணுது பண்ணுற சில விஷயங்கள். இப்போ நம்மளெல்லாம் உள்ளே விட்டால் நம்ம வந்து இப்போ என்னை யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்கள யாருன்னு எனக்கு தெரியாது. இப்போ அர்ச்சனாவே உள்ளே பேச தான் போனாங்க. அந்த 1லேருந்து 8 வரைக்கும் உமன்ஸ்க்கு மட்டும் தரேன்னு சொல்லி அந்த கார்டெல்லாம் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ஜோவிகா அப்படி இப்படின்லாம் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் டேவே அவங்கள ஆஃப் பண்ணிட்டாங்க, பேச விடாமல். அந்த பொண்ணு ஸ்டார்டிங்கில் போயிட்டு அழுததுனால அப்படியே டவுன் பண்ணி கீழே இறக்கிட்டாங்க. இந்த வீக் அந்த பொண்ணு பேசுகிறத மாயாவில் கேட்க முடியல. நம்மளை மீறி இந்த வீடு போயிட்டுருக்குன்னு யோசனை வந்துச்சு அவங்களுக்கு. ஆமாம், யோசனை வந்துச்சு, நம்மளை மீறி இந்த வீடு போயிட்டுருக்கு. இப்போ மாயா அண்ட் கோ அப்படி தான் இருந்தது அந்த வீடு. இப்போ அர்ச்சனாவும் விசித்ரா மேம் தினேஷ் இந்த வச்சு பார்க்கும்போது இது வேற ட்ராக்ல போகுதுன்னு மாயா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் கூல் சுரேஷும் அந்த டீம் போயிட்டாங்கன்ற அளவுக்கு யோசிச்சுட்டாங்க. அதை வச்சு தான் இன்னைக்கு பூர்ணிமா கிட்ட அவங்க பேசினாங்க. ஆமாம், இப்படி இருக்கும்போது இது எப்படி சமுதாயத்துக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக பிக் பாஸ் எப்படி விளங்கும்? இப்போ உங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும், எனக்கு ஒரு கேரக்டர் இருக்கும், எல்லாருக்குமே ஒரு கேரக்டர் இருக்கும். நீங்கள் தூக்கி உள்ளே போடுறீங்க, விளையாட வைக்கிறீங்க, பேச வைக்கிறீங்க, எல்லாமே ஓகே. இப்போ வந்து 4 வயசு பிள்ளை பார்க்குது, இவர் நேற்று தூக்கிட்டு போய் டான்ஸ் ஆடுறாரு. தூக்கணும்னு அவசியம் இல்லை, கையை பிடிச்சின்னு போய், எல்லாரும் கையை பிடிச்சின்னு தானே போனாங்க, கையை பிடிச்சின்னு போக வேண்டியது தானே. தூக்கின்னு போய் டான்ஸ் ஆடுற கேட்டால் அக்கா தம்பின்றீங்க. அக்கா தம்பி நம்ம தமிழ் பாரம்பரியத்தில், தமிழ் சமுதாயத்தில் அக்கா தம்பி இப்படி தான் பழகுவாங்களா? இது ஒரு பேட் எக்ஸாம்பிள் தான் இது சமூகத்துக்கு. இது பிக் பாஸ் ஷோ வச்சு வந்து இவர் பேசுறது என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அதே மாதிரி மாயா வந்து டிஜே பிராவோ மேலே ஒரு கமெண்ட் வச்சுருக்காங்கல்ல, மேலேருந்து கீழேருந்து மேலே தான் பார்க்குறான். அவங்களுக்கு என்னன்னா, பொதுவாக ஒருத்தரை நாமினேட் பண்ணி தூக்க முடியாது. இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் கொடுத்தா பூர்ணிமா ட்ரிகர் ஆவா, ஆயிஷு ட்ரிகர் ஆவா. ஸோ பிராவோ பேரை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த சீசனில் என்ன ஒரு
ட்விஸ்ட்னா 2 வீடுன்றதுனால இந்த வீட்டில் இருக்கிற ஆட்களை இந்த வீட்டு ஆட்களே டிசைட் பண்ணி நாமினேட் பண்ண முடியாது. அதில் பிராவோ தப்பிச்சிட்டார் இவங்க கிட்ட இருந்து. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து மணி ரவீனா கிட்ட இவங்க ஏதாவது பாஸ் பண்ணாங்களா, இல்லை மணி ரவீனாவே வந்து இவங்க பேரை சொன்னாங்களான்றது, பிராவோட நேமை சொன்னாங்களான்றது எனக்கு தெரியல. கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி 2 பேரும் ஐஷு பிராவோ சொன்னாங்க. நாமினேஷன்ஸ் இந்த வீக்லேருந்து யாருமே வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு கமல் சார் சொல்லிட்டாரு. நாமினேஷன் பண்ணது டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, யாரை பண்ணோன்றதை டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. அதனால் வந்து இவங்க 2 பேருமே சொன்னதை வச்சு ஒருவேளை அவங்களோட தாட்னாலே அதை சொன்னாங்களா, இல்லை அவங்களுக்கும் பிராவோக்கும் ஏதோ இஷ்யூ இருந்ததுனால சொன்னாங்களா, இல்லை இவங்க ஏதாவது கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணி சொல்ல அந்த மாதிரி மேக்கப் ரூம்லேயோ இல்லை ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயோ மாயாவும் ரவீனாவும் பேசிக்கிட்டாங்களா, அது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. இப்போது இத்தனை வீக் வந்து மணி ரவீனாவோட நாமினேஷன்ஸ் டிஃப்ரென்ஸாக இருந்திருக்கு. நான் வாட்ச் பண்ண வரைக்கும் ஒரு வீக்கு கூட 2 பேரும் ஒரே ஆளை, அதாவது ஒரு ஆளை கரெக்டாக சொல்லிடுவாங்க, இன்னொரு ஆளை வேற ஒருத்தர் தான் சொல்லுவாங்க. இப்போ பிரதீப் யுகேந்திரன்னு சொன்னா ரவீனா சொல்கிறான்னா, இவர் வந்து பிரதீப் இல்லை யுகேந்திரன் யாராவது ஒரு நேம் தான் சொல்லுவார், இன்னொரு நேம் வேறு யாராவது மாயாவாக இருக்கும் பூர்ணிமாவாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் மணிக்கிட்ட. இந்த வீக் மட்டும்தான் 2 பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே ஆளை சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த டவுட் வந்துச்சு. ஸோ ஓகே, அவன் வந்து நாமினேஷனுக்கு வந்துட்டான், எப்படியோ வந்துட்டான். ஆனால் இந்த மாதிரி டாஸ்க்கு கொடுக்கணும்னு இவங்க யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. எந்த சீசன்லையும் இல்லாமல் இந்த சீசன் அதை கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த சீசனில் கேம்ஸே டிஃப்ரென்ஸாக இருக்குது. 2 வீடுன்றதுனால எல்லா கேமுமே டிஃப்ரெண்ட்டு. உழைச்சாதான் சோறுன்ற மாதிரி எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, வேறு லெவலில் போயிட்டுருக்கு கேம். அப்படி இருக்கும்போது வீடு அமைதியாயிட்டா கேம் சுவாரஸ்யம் போயிடும். ஸோ நீங்கள் பெட்ரூமில் பேசுகிறத எடுத்து நான் போட்டேன்னா, நீங்கள் பின்னால் தானே பேசுகிறீங்க, நான் போட்டேன்னா அது வேறு மாதிரி வெடிக்கும்ல. அதுதான் இப்போ இந்த வாரம் நடக்குது. கண்டிப்பாக இந்த வாரம் வந்து இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீக்கெண்ட் எபிசோடாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். கண்டிப்பாக நானும் வீக்கெண்ட் எபிசோடுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நாங்களும் ஈகராக வெயிட் பண்ணிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச், நிறைய விஷயம் ஷேர் பண்ணி. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் தி லெஜண்ட் நியூஸ் சரவணா ஸ்டோர்ஸ் பாடியில் இப்பொழுது தங்க வளையலுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. சுப்ரீம் மொபைல்ஸின் தீபாவளி சூப்பர் சேல்ஸ். ஸ்மார்ட் போன் வாங்கினா ஸ்மார்ட் வாட்ச் ஃப்ரீ. பச்சையப்பா சில்க்ஸ்.